வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்குறீங்க. அதாவது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ ஏற்றிருக்கும் போதே எங்கள் பாப்பாவுக்கு நாட்டு மருந்து உரம் மருந்து கொடுப்போன்னு சொல்லும் போதே அதை எப்படி செய்கிறதுன்னு எங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் நிறையா பேர் கேட்டதுனால நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த மெத்தடு வந்து எங்கள் வீட்டோட மெத்தடு. எங்கள் மாமியார் வந்து எனக்கு சொல்லி கொடுத்த மெத்தடு. ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. இப்போ நாங்கள் பண்ணுற மெத்தட் மட்டும் நாங்கள் சொல்கிறோம். இது என்னதுன்னா, அதாவது நாட்டு மருந்துகள் இது எல்லாமே பச்சை மருந்துன்னு சொல்லுவாங்க. இந்த மருந்தெல்லாம் வந்து குழந்தை பிறந்து 16ஆவது நாளில் இருந்து 3 வயசு வரைக்கும் இந்த மருந்தை உரசி கொடுக்கலாம். இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த மருந்தை வந்து நல்லா தீயில சுட்டு உரசி தாய்ப்பாலில் கொடுக்கணும். கொடுத்தா வந்து குழந்தைங்களுக்கு வயிறு பொறுமல், அந்த அஜீரண கோளாறு இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. சரியாக தூங்காமல் இருப்பாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்காது. இதில் வந்து நாங்கள் 8 மருந்து எடுத்துருக்குறோம். இந்த மருந்து எல்லாமே நார்மலாக பெட்டி கடையை நம்ம ஊரில் இருக்கும் பாருங்கள் பெட்டி கடையை, அதில் கூட கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடை எப்படின்னு ஸ்பெஷலாக தனியாக ஒரு கடைகள் இருக்கும். அதெல்லாம் கேட்டாவே ஈஸியாக தருவாங்க. ஈவன் வந்து ஆன்லைனில் கூட கிடைக்குதுன்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆன்லைனில் கூட உரம் மருந்துன்னு போட்டிருந்தீங்கன்னா அந்த பேக்கேஜ் மாதிரி சங்கோடு அப்படியே தர்றாங்களா எல்லாமே. அதை கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் வந்து விரலி மஞ்சள். மஞ்சள்லேயே 2 டைப் இருக்கும். குண்டா ஒரு மஞ்சள் இருக்கும். இது நம்ம விரல் மாதிரி இருக்கிறனால இது வந்து விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க. குழம்புக்கு போடுற மஞ்சள் இதுதான் நம்ம உரசி கொடுக்கணும். குண்டு மஞ்சள்லாம் கொடுக்கும், அது வந்து உடம்புக்கு பூசுகிற மஞ்சள். அதனால் இதுதான் நம்ம சாப்பிட்றது. இந்த மஞ்சள் வந்து ஒரு துண்டு எடுத்துருக்குறோம். அதே மாதிரி இது வந்து வசம்புன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பேர் சொல்லான்னு சொல்லுவாங்க, பிள்ளை வளர்ப்பான்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து சுக்கு, இது வந்து சித்தரத்தை, இது கட்டி பெருங்காயம், இது ஜாதிக்காய், மாசிக்காய், கடுக்காய். இதான் வந்து எங்கள் வீட்டில் வந்து உரசி கொடுக்குறது. இப்போ ஒவ்வொன்றோட நான் பலன்களை சொல்கிறேன். வந்து மஞ்சள்னாவே ஈஸியாக எல்லாருக்குமே தெரியும். சின்ன குழந்தைங்க கூட கிருமி நாசினி. அதே மாதிரி ஒரு ஆன்டிபயோட்டிக்கு எந்த கிருமி தொற்று எது இருந்தாலும் சரியாக போயிடும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு மூக்கடைப்பு இந்த மாதிரி சளி தொந்தரவு இருந்தாலும் மஞ்சள் பால் போட்டே நம்ம பெரியவங்க சாப்பிட்றோம்ல, இதை உரசி கொடுத்தாவே அந்த மாதிரி எந்த சளி எந்த இதுவும் இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வசம்பு. இருக்கிற எல்லா மருந்துலேயும் வந்து இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் உரசி கொடுக்கணும். அதே மாதிரி அதிகமான பலன்கள் இருக்கிறதும் இதுதான். வசம்பில் என்னென்னா இம்யூனிட்டி பூஸ்டர்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு குழந்தைக்கு நல்லா பிள்ளை வளர்ப்பான், பேரே வந்து பிள்ளை வளர்ப்பான். அதனால் இதை வந்து அளவாக உரசி கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு வாந்தி இந்த மாதிரிலாம் இருக்காது, வாய்வு தொல்லை இருக்காது. பேச்சு வர்றதுக்கும் இதுதான். அதாவது குழந்தைங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு கூட இதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அதனால் இது வந்து 1 உரசு 2 உரசு தான் உரசணும், நிறைய உரசிடக்கூடாது. அப்புறம் இதை வந்து ஒரு வாத நோய்க்கு கூட வந்து பெரிய ஆளுகளுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, நல்ல ஜீரண சக்தி இருக்கும். சுக்கும் வந்து வாய்வு தொல்லை, அஜீரணம், அதே மாதிரி சரியாக சாப்பிடலை குழந்தைங்க வந்து தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கும்போது பால் சரியாக குடிக்கலை, இல்லை 1 வயசுக்கு மேலேனா நம்ம நார்மல் சாப்பாடெலாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அப்படி பசியே இல்லாமல் குழந்தைங்க இருக்காங்க, அழுகுறாங்கன்னா இந்த சுக்கை ஒரு 2-3 உரசி நம்ம பாலில் கலந்து கொடுத்தாவே போதும். அதே மாதிரி சித்திரத்தை வந்து இரும்பல், சளி, காய்ச்சல், பசியை நல்லா தூண்டக்கூடியது. அதே மாதிரி உடம்புல இருக்கிற சூடு எல்லாத்தையுமே வந்து இது நீக்கும், நல்ல குளிர்ச்சியானது. இது வந்து பெருங்காயம் என்ன யூஸ்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அதுவும் கட்டி பெருங்காயம் எதுக்கு போடுறோம்னா, இப்போ நம்ம தாய்ப்பால் கொடுத்துட்ருக்கும் போது அம்மா அவங்க நான்வெஜ் சாப்பிட்ருக்கும் போதோ இல்லைன்னா நிறைய பருப்பு சம்மந்தமாக இந்த மாதிரி நிறையா சாப்பிட்ருந்தா அதை அப்படியே நம்ம பாப்பாவுக்கு கொடுக்கும்போது பாப்பாவுக்கும் அந்த மாதிரி வயிறுலாம் பொறுமலாக இருக்கும். அந்த டைம் கண்டிப்பாக நம்ம நான்வெஜ் எடுத்துருக்கும் போதோ இல்லை ஹெவியாக ஏதாவது நம்மளுக்கே தெரியும் சாப்பிட்ருக்கோம்னு நினைக்கும் போது பெருங்காயத்தை உரசி கொடுக்கணும். ஜாதிக்காய், மாசிக்காய் இது கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். தலைக்கு ஊற்றிருக்கப்போ குழந்தைக்கு ஜாதிக்காவும் மாசிக்காவும் கொடுக்கணும். ஜாதிக்காய் எதுக்குன்னா நல்ல தூக்கம் வரும் குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி வயிறு பொறுமல் இருக்காது, வயிற்று வலி இருந்தால் வராது. இது மாசிக்காய் ஸ்பெஷலாக எதுக்குன்னா, இப்போ குழந்தைங்க கொஞ்ச நாள் மோஷன் போகிறது வந்து தாய்ப்பால் கொடுத்துட்டு பச்சையாக மோஷன் போவாங்க, க்ரீன் கலரில் இருக்கும். அந்த மாதிரி போச்சுனாவே இதை நல்லா உரசி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அடுத்த மோஷன் போகிறதுலே அப்படியே நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிடும், நல்லாயிருக்கும்.
அப்புறம் வந்து கடுக்காய். கடுக்காய் எதுக்குன்னா உடம்பு நல்ல பலம் பெறும், நல்ல வலிமையாக இருக்கும். கடுக்காய் கை கால் வலி எதுவும் இருக்காது. இதுவும் அதே தான். மஞ்சக்காமாலை வந்தது கூட கடுக்காய் கொடுப்பாங்க. இரும்பல் வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து இது ஒரு மருந்து தான். இப்போ இதோட எல்லா பலன்களையும் நீங்கள் பார்த்தீங்க. இதை வந்து எப்படி நம்ம சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மருந்தெல்லாம் வந்து பச்சையாக உரசி கொடுக்கக்கூடாது. சுட்டு கொடுத்தா தான் அதோட நல்லா சுட்டு கொடுத்தா தான் குழந்தைக்கு வந்து எதுவும் செய்யாது. அதே மாதிரி இந்த உரசுற கல்லும் ரொம்ப முக்கியம் இந்த இதுக்கு. இது வந்து நீங்கள் நார்மலாக எந்த ஸ்டோரில் கேட்டாலும் கிடைக்கும், உரசுற கல். அதே மாதிரி இந்த சங்கும் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு கிண்ணத்தில் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா இந்த கிண்ணத்தில் வந்து நல்லெண்ணெய் வச்சுருக்குறோம். இப்போ இந்த மருந்தெல்லாம் இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு எண்ணெயில் மூழ்கிற அளவுக்கு இப்படி விட்டுறணும். இதை வந்து ஒரு 2 மணி நேரமாவது இந்த மாதிரி எண்ணெயில் ஊற வச்சுருங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா சீக்கிரம் வந்து சுட ஆரம்பிக்கும், ரொம்ப நாளைக்கும் அப்படியே இருக்கும். இதே மாதிரி எல்லா மருந்தையும் வச்சிடுறோம். ஜாதிக்காய் மாசிக்காயை மட்டும் நம்ம சுட தேவையில்லை, அப்படியே பச்சையாகவே உரசி ஊற்றலாம். இந்த பெருங்காயம், கடுக்காய் இது எல்லாத்தையுமே வந்து எண்ணெயில் அப்படியே ஊறட்டும். இது ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் மினிமம் ஒரு அரை மணி நேரம் ஊறினா கூட போதும். ஊறினதுக்கப்புறம் நம்ம நல்லெண்ணெய் தீபம், மண் தீபம், இது மண் தீபத்தில் தான் கண்டிப்பாக செய்யணும். அதே மாதிரி ஊற்றிருக்கிறதும் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கணும். இந்த மண் தீபத்தில் வந்து நம்ம எல்லாத்தையும் சுட்டு நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. நம்ம வந்து ஒவ்வொரு மருந்தாக எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நல்லா கையை வச்சு வலிச்சு எடுத்துக்கோங்க, இந்த எண்ணெயெல்லாம் இல்லாமல். இதே மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துருங்க. இது ஏன் செய்கிறோம்னா, இப்போ நார்மலாக வந்து சும்மா அந்த நாட்டு மருந்தை தீயில காமிச்சா கூட சுடும். ஆனால் அந்த எண்ணெயில் செய்யும்போது ரொம்ப நாளைக்கு வந்து அந்த நல்லா சுட்டு ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா திரி இருக்குது, பஞ்சு திரி. அதை வந்து நம்ம தீயில காமிச்சா கூட அதுவும் தீப்பற்ற தான் செய்யும். ஆனால் எண்ணெயில் நம்ம முக்கி அதை பற்ற வைக்கும்போது ரொம்ப நேரம் எரியும் பாருங்கள். அதே மாதிரி தான் இதுவும். நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா ஒரு 3-4 மாதத்துக்கு நம்ம திரும்ப சுடுறதுக்கு தேவையில்லை. இல்லைன்னா நம்ம சும்மா சுட்டோம்னா அடிக்கடி 10 நாளைக்கு ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து திரும்ப திரும்ப சுடுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக முக்கியமான ஸ்டெப்பு. இதை வந்து எண்ணெயில் மூழ்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணுங்கள். இப்போ எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம இப்போ சுட போகிறோம். இப்போ வந்து விளக்கு வந்து பற்ற வச்சாச்சு. மண் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் நல்லா திரியை வந்து நல்லா வெளியே விட்டுக்கோங்க. ஜாதிக்காவும் மாசிக்காவும் நம்ம சுட தேவையில்லை, முதலே சொன்ன மாதிரி. மித்த எல்லாத்தையுமே இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்தோம் பாருங்கள். எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நம்ம சுடுறோம். கொஞ்சம் நேரம் நல்லா சுட்டாதான் நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும். அது சுடும்போதே இப்போ மஞ்சள் சுடும்போதே மஞ்சளோட வாசனை வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் பொறுமையாக சுட்டு வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டிங்கன்னா 3-4 மாதத்துக்கு நம்மளுக்கு வந்து திரும்ப செய்ய தேவையில்லை. எவ்வளோ தூரத்துக்கு அந்த எண்ணெய் இருக்கோ அந்த அளவுக்கு சுட்டு வச்சுருங்க. இப்போ மஞ்சள் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பாதி அளவுக்கு நல்லா சுட்டாச்சு. இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சிடுறோம் தனியாக. இதே மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிடுங்க. இந்த மாதிரி அந்த கல் நான் காமிச்சேன் பாருங்கள், அந்த கல்லை வந்து நல்லா கழுவிக்கோங்க. நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கு இந்த கல். அப்புறம் தாய்ப்பால் கொடுக்கலாம். இல்லைன்னா வந்து பசும்பால் வந்து நல்லா காய்ச்சின பசும்பாலை ஆற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சோண்டு, சுடு தண்ணியும் கொஞ்சோண்டு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்குறோம். கொஞ்சம் தண்ணி இருக்குது, இது ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம உரச ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு மருந்தாக உரசணும். ஃபஸ்ட்டு கல்லில் கொஞ்சோண்டு பால் ஊற்றிக்கோங்க. இதை வந்து கண்டிப்பாக பாலில் தான் உரசி கொடுக்கணும். அதை விட்டுட்டு வெறும் சுடு தண்ணியில் உரசி கொடுக்கக்கூடாது. ஏன்னா எல்லா மருந்தும் ரொம்ப வந்து பவரானது. அதனால் கண்டிப்பாக பாலில் தான் நம்ம கொடுக்கும்போது அது குழந்தைக்கு வந்து வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது. பால் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு மஞ்சள் உரசுறோம். மஞ்சள் வந்து ஒரு 4-5 உரசிக்கலாம். ஏன்னா வந்து எங்கள் பாப்பாவுக்கு இப்போ வந்து 1.25 வயசாயிருச்சு. 1.25 வயசுனால இந்த அளவுக்கு உரசிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது எல்லா மருந்தும் 2 உரசு 3 உரசு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஒவ்வொரு மாதம் கூட நம்ம அந்த எண்ணிக்கையை வந்து கூட்டிக்கலாம். இங்கே உரசிட்டு இந்த மருந்து நம்ம உரசினோம் பாருங்கள், அந்த மஞ்சளை வந்து பாலில் ஃபஸ்ட்டு முக்கிட்டு சுடு தண்ணியில் இப்படி நனைச்சி ஒரு தட்டில்
எடுத்து வச்சுருங்க. ஏன்னா இது வந்து பால் இருக்கிறதுனால இதை அப்படியே நீங்கள் உள்ளே போட்டு தட்டை போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா பூசணம் முடிச்சு போயிடும் மேலே ஃபுல்லாக. அதனால நல்லா காய வச்ச பிறகு தான் மூடி வைக்கணும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வசம்பு இருக்குது பாருங்கள், அது வந்து ரொம்ப கம்மியாக தான் உரசணும். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தான் மொத்தமாகவே உரசணும். இதே மாதிரி தான் எல்லாத்தையுமே பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சுக்கு வந்து நல்லா உரசலாம், கொஞ்சம் காரமாக இருக்கும், ஆனால் நல்லது தான் குழந்தைங்களுக்கு. ஃபஸ்ட்டு டைம் வந்து இப்போ தான் வாட்டினதுனால ரொம்ப கருப்பாக இருக்கும், போக போக வந்து இவ்வளோ கருப்பாலாம் இருக்காது. இப்போ சித்திரத்தை இரும்பல் காய்ச்சல்லாம் இருக்கும்போது ஒவ்வொரு மருந்தும் நான் ஏற்கனவே பலன்கள் சொல்லியிருக்கேன், அதுக்கு தகுந்தாப்புல கூட்டிக்கோங்க. இப்போ பெருங்காயம், நெக்ஸ்ட்டு வந்து கடுக்காய் வந்து சுடும்போது வந்து பார்த்து சுடுங்க. ஏன்னா கையில் வந்து சுடும், அது ரொம்ப உருண்டையாக இருக்கிறதுனால தீயில சுடும்போது கையில் சுடுற மாதிரி இருக்கும், பார்த்து செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜாதிக்காவும் மாசிக்காவும் நல்லாவே உரசலாம். ஏன்னா அது சுடவும் இல்லை, இது வந்து உரசினா தான் அதோட எசன்ஸ்லாம் நல்லா வரும். இந்த அளவுக்கு உரசிக்கோங்க. மாசிக்காவும் நான் சொன்ன மாதிரி பாத்ரூம் ஒரு மாதிரி போகும்போது நல்லா உரசி ஊற்றிட்டோம்னா நல்லா பாத்ரூம் வந்து அந்த பச்சை கலர் இல்லாமல் நல்லா போகும். இது மாதிரி தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அந்த ஈரம்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து உள்ளே எடுத்து வைக்கணும். நான் ஏற்கனவே எங்கள் பாப்பாவுக்கு கொடுத்துட்ருக்கிறத இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ், சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கு பாருங்கள், இதில் போட்டு வச்சுருக்கோம். இது ஏற்கனவே நான் வந்து பிறந்ததுலேருந்து கொடுத்துட்ருக்கிறது. இப்போ உங்களுக்கு வீடியோ காட்டுறதுக்காக புதுசாக நல்லா எல்லா மருந்தும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி செஞ்சுருக்கோம். இதான் எங்கள் பாப்பா கொடுத்துட்ருக்கிறது. நல்லா காஞ்ச பிறகு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம், நம்ம பாக்ஸ் மாதிரி செஞ்சு வச்சிடலாம். இப்போ இந்த மருந்தை வந்து நல்லா வலித்து பாலில் கலந்துக்கலாம். இந்த மாதிரி வலித்து வச்சுக்கோங்க. தலைக்கு குளித்ததுக்கப்புறம் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்ருக்கும்போது, நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்கன்னா நான்வெஜ்ஜுக்கு சாப்பிடும்போது, பருப்பு இது மாதிரி அதிகமாக சாப்பிடும்போதும், இல்லை குழந்தைங்களுக்கு காய்ச்சல், தும்மல், இரும்பல் இந்த மாதிரி இருக்கும்போதும் நம்ம கொடுக்கலாம். இது தலைக்கு ஊற்றுனீங்கன்னா தலைக்கு ஊற்றிட்டு வெளியே உடனே கொடுக்கணும். மித்த நேரம்லாம் வந்து சாயந்தர நேரத்துலையோ தூங்க போகிற டயத்துலையோ நம்ம வந்து இந்த உர மருந்தை கொடுத்துக்கலாம். நைட்டு 7 மணிக்கு இந்த டயத்தில் நம்ம கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இதை குடித்தாங்கன்னா நல்லா தூக்கம் வரும் அவங்களுக்கு. அதே மாதிரி இப்போ 2 சங்கு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பால் இதுவும் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். இது சுடு தண்ணியிலே இதையும் நம்ம குழந்தைக்கு இதை கொடுத்துட்டு அந்த தண்ணியும் கொடுத்துக்கலாம். இதுதான் உர மருந்து தயாரிக்கிற முறை. இதை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 16 நாளில் இருந்து 3 வயசு வரைக்கும் தாராளமாக கொடுக்கலாம். இதில் எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை. இப்போ சொன்ன அதே மெத்தடில் பண்ணிங்கன்னா குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வராது. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி 7 மணிக்கு 6-7 மணிக்கு பால் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கொடுக்கலாம். இல்லை நான் இதை கொடுத்துட்டு கூட அடுத்து பால் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படினாலும் கொடுக்கலாம். தலைக்கு ஊற்றினா மட்டும் தலைக்கு உள்ள தலையெல்லாம் தோட்டி விட்டுட்டு தலையெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மருந்தை கொடுக்கணும். பவுடர்லாம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே இதை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் செய்வாங்க. ஏன்னா அந்த தலைக்கு ஊற்றுற அந்த ஈரம் வந்து உள்ளே போயிடாமல் இருக்கிறதுக்காக இந்த மருந்து கொடுப்பாங்க. இந்த ஈய சங்கில் தான் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். நம்மக்கிட்ட என்ன சங்காக இருந்தாலும் எந்தது வச்சுருந்தாலும் சில்வர் இந்த மாதிரி வைக்கிறத விட இதுதான் பாதுகாப்பு. வாயில் வந்து குழந்தைக்கு வந்து இடிக்காது. நம்ம மருந்து கொடுக்கும்போது எப்படியும் அசையும் போது வாயிலெல்லாம் இடிக்காது. ஒரு சங்குக்கு 2 சங்காவது வீட்டில் வச்சுருங்க, அப்போ தான் நல்லது. இது வந்து அந்த காலத்தில் எனக்கு எங்கள் அம்மா கொடுத்தது. இது ஞாபகமாக வச்சு எங்கள் பாப்பாவுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். இது இப்போ புதுசாக எங்கள் பாப்பாவுக்காக வாங்கினது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகலைனா கூட பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குழந்தைங்க இப்போ தான் பிறந்திருக்கு அப்படின்ற போது அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்காவது யூஸ் ஆகும்.